கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஓ ஜீசஸ் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் ஆமென். கோடி கோடி ஏசையா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் என் வாழ்நாள் ஆமென். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீர் எத்தனை நல்லவர் அப்பா என் வாழ்விலே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னை வெறுக்காம அப்பா, குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னை வெறுக்காம அப்பா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஆவியானவரே நன்றி அப்பா. கோடி கோடி ஏசையா உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் அப்பா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே ஆமே. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி ஏசப்பா. தகுதியில்லா அடிமை என்னை நன்றி ஐயா. ஆமென். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே அப்பா, நன்றி 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 என்று ஏசையா. நல்லவரே ஆமென் ஆமென். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஓ நன்றி ஐயா ஏசையா. என் பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ. பெரும் பெரும் காரியங்கள் ஏசப்பா. பலவீனம் நம்முடைய பலவீனங்களை போக்குகிறவர் அவர். ஆமென். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். தீமையான ஓ தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். தீமையான ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 என்று துதிக்கிறேன்.
அப்பா நல்லவரே உம் நன்மைகளை அப்பா நன்றி 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 என்று ஓ நல்லவரே ஓ நன்றி ஐயா நன்றி ஐயா என் ஏசையா நன்றி ஐயா ஓ நன்றி ஐயா ஏசையா சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி ஐயா என் ஏசையா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தீமையாக முடிய பண்ண நினைத்ததையெல்லாம் தெய்வம் நீர் நன்மையினால எங்களை இடைக்கட்டி எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தி வருகிற எல்லா தயவுகளுக்காகவும் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு செங்கடலுக்கு முன்பாக போய் நிறுத்தியது அவர்களுக்கு பயமும் திகிலுமாயிருந்தது, கலக்கமாயிருந்தது. ஏன் மோசே எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து கொன்று போடும்படியாக கொண்டு வந்தீர் என்று கலங்குகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டது. ஆனால் தெய்வம் அதை அவர்களுக்கு நன்மையாக மாற பண்ணினார். அவர் நன்மைக்காகவே சில வேளையில் நம்மை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் பெலிஸ்திய பட்டணத்திற்கு வழியாக போவது அவர்களுக்கு லகுவாகவே இருந்தாலும், அது ரொம்ப ஈஸியாகவே இருந்தாலும், பார்வோன் பின்தொடர்ந்து வந்தால் யுத்தத்திற்கு அவர்கள் பயந்து மனம் அடிவாகுவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை செங்கடலின் பக்கமாக வழி நடத்தினார். சில வேளையில் ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தடைகள் கூட அது நன்மைக்கு ஏதுவானது. சில வேளையில் தீமையை போல உங்கள் பார்வைக்கு தெரியும், ஆனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவீங்களா? தீமையாக முடிய பண்ணதை தேவன் நீர் நன்மையாய் மாறின பண்ணின தயவுக்காய் ஸ்தோத்திரம். Jesus hallelujah. எல்லா ரெண்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவீங்களா? Oh hallelujah. Jesus Jesus. Oh hallelujah. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். அப்பா பலவீனம் நீக்கி தினம் ஓ தீமையான அனைத்தையும் ஓ நீர் எத்தனை நல்லவர் எங்க வாழ்வில். We worship you Jesus. நன்றி 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 என்று துதிக்கிறேன் அப்பா நல்லவரே. ஆமென். நன்றி 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 என்று ஏசையா நல்லவரே. சொல்லுங்களேன் நன்றி ஐயா நன்றி ஐயா எங்கள் ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்லை. Thank you Jesus.
ஆமென். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் என் தெய்வம் நீங்கள் தான்ப்பா. ஓ ஹோலி ஸ்பிரிட், அப்பா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆமென். என்னுடைய தெய்வமோ என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீங்க மட்டும்தான். என்னுடைய உழைப்பை யார் வந்து அப்பா என் தலை உயர்த்துபவர் நீங்க போதும் எனக்கு. உண்மையா சொல்றீங்களா? நீங்க மாத்திரம் போதும் டாடி எங்க வாழ்க்கையில. நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, அப்பா உம்மை விட்ட யாரும் இல்ல. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை ஆமென் பாதை உண்டு பண்ணும் தேவன். ஓ ஆமென். கானானின் பயணத்திற்கு ஆமென் பார்வோனின் சேனை என்னை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை தடைகள் வந்தால் ஓ பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. கானானின் பயணத்திற்கு ஆமென் புல்லுள்ள இடங்களிலே அப்பா நன்மையும் கிருபையும் ஆமென் புல்லுள்ள இடங்களிலே அப்பா நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு. மனசார சொல்லுவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல ஐயா. இந்த மாயையான உலகில் எங்களை அனுதினமும் கேள்விகளோடு கூட பிரவேசிக்க பண்ணுகிற இந்த உலகத்தில் பதிலாய் வந்தவர் நீர். எங்களுக்கு பதில் தருகிறவர் நீர். ஜபத்தை கேட்பவரே, மாம்சமன யாவரும் உம்மிடத்தில் அல்லவோ வருவார்கள். இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கான எங்கள் குழப்பங்களுக்கான பதிலை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த போகிற எல்லா மேன்மையான பரலோக தயவுகளுக்காகவும் நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. இந்த இரண்டாவது நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் அடியேனுக்கு பாராட்டின நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ரியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய அவனுடைய மாமனாராகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அல்லேலூயா. மோசே அவன் தன்னுடைய வாழ்க்கையை in his teens or else it is in his childhood, அவன் தன்னுடைய குழந்தை பருவத்தை ஒரு அரண்மனையில் தொடங்கினான். ஆனால் அரண்மனையில் தொடங்குகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு வீட்டில் பாதுகாக்கப்பட்டவனாக இல்லைன்னா ஒளித்து வைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி ஒளித்து வைக்கப்பட்டு பின்பாக நாணன் பெட்டியில் வச்சு அவனை எதில் விடுறாங்க? நைல் நதியில் விட்டு அவனை போர்த்திப்பாரின் பார்வோனுடைய மகள் என்ன பண்ணுறா? எடுத்து வளர்க்கிறார்கள். இப்போது அவன் ஒரு வளர்ப்பு மகனாக அந்த எகிப்தின் அரண்மனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து சகல வித்தைகளையும் அவன் கற்று தேர்ந்தவனாக அந்த எகிப்தில் இருக்கிறான். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அவன் அந்த எகிப்தின் அரண்மனையை விட்டு ஓடி வரும்படியான சூழல் உண்டாகுகிறது. யார் நிமித்தமாக உண்டாகுகிறது? யாருக்காக இப்போ வக்காலத்தை வாங்கலான்னு போனானோ அவங்களாலேயே இப்போ என்ன ஆகுது? அவனுக்கு தேவையில்லாத தலைவலி வருது. இப்போது அவங்களால அவன் என்ன பண்ணுறான்? வனாந்திரத்துக்கு வருகிறான். வனாந்திரத்தில் இப்பொழுது ஒரு இடத்த ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஒரு சூழல் நிமித்தமாக அப்படி வெளிப்படுது. உங்களுக்கு அந்த கதைலாம் தெரியும், பல வருஷமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த இடத்துல அவன் எத்திரோ என்கிறதான ஒரு ஆசாரியன் இடத்துல அவனுடைய மகளை என்ன பண்ணுறான்? திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். அவன் அங்கவே எத்தனை வருஷ காலம் இருந்தாங்க? 40 years அவன் வில்டர்னஸில் இருக்கிறான். 40 வருடம் அவன் வனாந்திர வாழ்க்கையை வாழுகிறான். பிரியமானவர்களே, ஒரு காலம் மோசே நினச்சி பார்த்துருக்க மாட்டார், இந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் நான் வெளியில் வர போகிறேன், நான் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க போகிறேன். என்னோடய ஒய்ஃபு சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் என் ஒய்ஃபுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், அங்கே ஏம்மா வீட்டில் சும்மா இருக்க போகிறீங்க? அங்கே எதனா லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுங்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கும் வேலை செய்கிறதுக்கு விருப்பமே. நாங்கள் சும்மா வேணால் உட்காருவோம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. சவுதி அரேபியாவில் சம்பாதிக்கும் போது 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு எவன் இங்கே 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு இப்போ வேலை செய்வா அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. நல்ல அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு வெயில்லையும் மழையிலையும் யார் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் வாழ்க்கையை விட்டு கொடுப்பா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மோசையினுடைய வாழ்க்கையை அப்படி தான் நடத்திக்கிட்டு போகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இருக்குது தெரியுமா? இந்த உலகம் ஒரு எகிப்து மாதிரி. எகிப்து மாதிரிலாம் இல்லை, வசனத்தின் அடிப்படையில் இது என்ன தான்? எகிப்து தான். இதுக்குள்ளே செழுமை நிறையா இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குங்க? செழிப்பு நிறையா இருக்கும். லோத்து தெரிந்து கொண்டான் தெரியுமா? அதை பற்றியும் இன்றைக்கி நான் பேசுகிறேன் முடிஞ்சா. இந்த லோத்து தெரிந்து கொண்ட சோதம் குமாரவுக்கு போகிற வழி அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோவாருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்துச்சான். எப்படிங்க? அந்த வசனத்தை யாருன்னா எடுத்தவங்க வாசிங்க.
13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்தனதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போ எகிப்து தேசம் எப்படி இருந்ததா? ஒரு செழிப்பு இருந்தது. நல்லா கவனிங்க. எகிப்து எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது ரொம்ப மோசமான தேசம். ஆனால் இங்கே இந்த எகிப்து தேசத்துக்குள்ள ஒரு செழிப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த விட்டு இப்போ எங்கே வர? வனாந்திரத்துக்கு வருகிறான். ஐயாம்மா நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் சில வேளைகளிலே நல்ல விதமான சூழல்கள் நமக்கு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மாதிரி தடையோ வனாந்திரம் போல் ஒரு சூழலோ நமக்கு ஏற்படுத்துகிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு பர்பஸை நம்மக்கிட்ட வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், எல்லா தாமதத்திற்கு பின்பாகவும் கர்த்தருடைய தீர்மானம் ஒன்று இருக்குது. இன்னும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா, behind every pause there is a purpose. ஒரு பாஸ் பண்ணுறார் ஆண்டவர். திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் டிவி ரிமோட்டில் பாஸ் பண்ணுறீங்க தெரியுமா? நிறுத்தி வைக்கிறீங்க தெரியுமா? அதுபோல் ஆண்டவர் நிறுத்தி வைக்கிற சில சூழல்களுக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த வனாந்தரம், இந்த தாமதம், இந்த கடினம், ஒரு மாதிரி வெயிலின் உஷ்ணம், ஒரு மாதிரி வெறுமை, லோன்லினஸ், இப்படி இந்த உலகத்தின் பாடுகளை நாம் அனுபவிக்கிற இந்த வனாந்தரமான சூழலுக்குள்ள இருக்கிற நாம ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக வச்சிருந்தா ஆண்டவர் கரெக்டான பாதையில் நம்மளை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் நல்லா உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லி இந்த நாள் என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். முதல் காரியம், உலகம் என்கிற இந்த எகிப்தை விட்டு இன்னைக்கு இந்த பிரயாணமாக பரலோக பிரயாணம், மோட்ச பிரயாணத்திற்கு செல்லுகிற சபையின் அண்டையில் இருக்கிற நாம ஒரு வனாந்திரம் போல நாம இந்த பறந்து விரிந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சில ஆடுகளை வைத்து கொண்டு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த பிரயாணத்தின் பாதையில் நமக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 காரியம். ஒன்று, ஒரு ஆசாரியனுக்கு கீழே நம்ம இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை என்ன பண்ணான்? ஒரு ஆசாரியனுக்கு கூட இருக்கிறான், ஒரு ஆசாரியனுக்கு கீழே இருக்கிறான், அவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆசாரியனாக தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை என்ன பண்ணுறான்? ஸோ ஹீ இஸ் லைக் அண்டர் ஹிம். அவன் தான் சொந்த ஆடுகளை வச்சு என்ன பண்ணலை, அவன் தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை என்ன பண்ணுறான்? மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் நினைக்கிறேன், எப்படி லாபான் யாக்கோபுக்கு சம்பளம் கொடுத்தானோ, ஒருவேளை இந்த மாமனாகி எத்ரோவும் மோசேக்கு என்ன கொடுத்துருப்பாரு? சம்பாத்தியம் கொடுத்துருப்பார். அப்போ அவருக்கு கீழே என்ன பண்ணுறார்? இந்த எத்திரோ ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. இந்த எத்திரோ யாருங்க? ஆசாரியன். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்குக்கு, அந்த பகுதியை நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? என்ன கொடுத்தாருங்க? அந்த டாபிக்குள்ளே நான் போகணுன்னு விரும்பலை, பட் ஆனால் ஜஸ்ட்டு இது அது கூட சம்மந்தப்படுறதுனால லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆசாரியனுக்கு கீழே இருந்து சம்பாத்தியம் வாங்குற இந்த மோசே ஆபிரகாமின் வம்சாவளியிலே தானே வராரு. ஆபிரகாமனுடைய அதே பேட்டர்னில் தானே வராரு. இப்போது இந்த ஆசாரியனுக்கு இந்த மோசே தசம பாகம் கொடுத்துருப்பாரா மாட்டாரா? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அதெல்லாம் வசனத்தில் எழுதப்படலை. ஆனால் இந்த ஆபிரகாமனுடைய சந்ததியாக இருக்கிற மோசே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? ஒரு ஆசாரியனாக இருக்கிறபடினாலே அவருக்கு என்ன பண்ணியிருப்பார்? தசம பாகம் கொடுத்துருப்பார். நான் உங்களுக்கு முன்னாடி அந்த கேள்வியை மட்டும் வச்சுட்டு போயிடுறேன். இது என் பிரசங்க டாப்பிக்லலாம் நான் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் உண்மையாக உங்களுக்கு வசனத்தினால போஜனம் கொடுக்குற ஆசாரியனுக்கு தசம பாகம் கொடுக்குறீங்களா? தசம பாகம்னா என்னங்க? 10ல் ஒரு பங்கு. 10ல் ஒரு பங்கு உண்மையாக கொடுக்குறீங்களா இல்லை பார்த்து பார்த்து கொடுக்குறீங்களா? 10ல் ஒரு பங்கு, 1000ல் 10ல் ஒரு பங்கு எவ்வளோங்க? 100 ரூபா. இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும்? தசமா கொடுக்கணும். 15,000 ரூபாய் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 30,000 ரூபாய் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? அந்த மாதிரிலாம் வாங்குறவங்க இருக்கிறீங்களா தெரில. உண்மையாக கொடுப்பீங்கன்னா உண்மையான ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அந்த ஆசீர்வாதங்களை கண்டு கொண்டு இருக்கிறபடினாலே நான் தைரியமாய் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு பேட்டர்ன் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உன் பாக்கெட்டில் என்ன பெஸ்ட்டாக வச்சுருக்குறியோ அதை காணிக்க போடு. நான் இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது அன்றைக்கி 2,000 ரூபாய் நோட்டில் இருந்துச்சு. இப்போ இருக்குதா 2,000 ரூபாய் நோட்டு? இல்லை. நல்லா கவனிங்க. சில டைம் பாக்கெட்டில் துண்டாக 2,000 ரூபாய் நோட்டு தான் இருக்கும். எனக்கு மனசாட்சி குத்தம், இதை போட்டால் அடுத்தது எனக்கு இருக்காது. சில டைம் நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 2,000 ரூபாய் எடுத்து இன்னொரு கடையில் போய் செலவு பண்ணும்போது ஆவியானவர் உடைப்பார் மனசை. இது நீ அங்கே போட்டிருக்க வேண்டிய காசு, நீ எடுத்து உனக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. அன்னிலேருந்து வைராக்கியமாக ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் பாக்கெட்டில் என்ன பெஸ்ட் இருக்குதோ அதை நான் காணிக்க போடுவேன். என் பாக்கெட்டில் 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எனக்கு எவ்வளோ காணிக்க கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. இம்மிடியேட்டாக அந்த 500 ரூபாய் எடுத்து காணிக்க போட்டு வருவேன். ஒரு சர்ச்சில் இப்படி தான் 500 ரூபாய் காணிக்க போட்டேன். அதே 500 ரூபாய் எனக்கு திருப்பி காணிக்க குத்த அமிச்சிட்டாங்க. சில வேளைகளில் கடினமாக இருக்கும். ஆண்டவரே எனக்கு இல்லையே, நான் எப்படி இதை சர்வைவ் பண்ண போகிறேன்? ஒரு சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் வந்தது. ஒரு முறை ஒரு ஊருக்கு நான் ஊழியம் பண்ண போயிருந்தேன். நான் இப்போ தான் கடவுளை கிருபையில் ஆண்டவர் கார்லாம் கொடுத்துருக்குறாரு. முன்னாடியெல்லாம் பைக்கு தான். எந்த ஊருக்கு போனோம், வேலூர் வரைக்கும் போனால் கூட பைக்கில் தான் போவேன். வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி பேரணாம்பேட்டு உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் இன்னும் உள்ளே போனோம் கிராமங்கள். அது வரைக்கும் பைக்லேயே போவேன் நான். அப்போது ஒரு முறை நான் இங்கேருந்து ஒரு செங்கல்பட்டுக்கு ஒரு ஊருக்கு போகும்போது எனக்கு அந்த மீட்டிங்கு போனால் தான் எனக்கு காசு. என் கையில் ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாயில் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு மிச்சம் 200 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாவை கை செலவுக்கும் இன்னொரு 100 ரூபாவை 2 50 ரூபாய் நோட்டாக மாற்றி வச்சுக்கிட்டு காணிக்க போடுறதுக்கும் வச்சுக்கிட்டேன். இப்போ போகிற வழியில் இங்கேருந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனோம் இல்லையா, இந்த டோலை தாண்டின பிறகு எதனா டீ குடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டேன். டீ சாப்பிட்டேன், ஒரு பப்ஸு ஒன்று சாப்பிட்டேன். இப்படியே போயிட்டே இருக்கிறேன். இப்போ அந்த சர்ச்சில் சாட்டர்டே ஈவினிங் மீட்டிங், சண்டே மார்னிங் மீட்டிங். ஒரு வீட்டில் தான் நான் தங்க வச்சாங்க. அப்போ தங்கினேன். இப்போ மறுநாள் கூட்டம் முடிய போது நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி சேரில் உட்காரும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பர்ஸில் இப்போ 5 பைசா கூட கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 20 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னார், நீ வாங்குகிற காணிக்கையும் அந்த பாஸ்டர்கிட்டே கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னார். எனக்கு பக்குன்னு அடிச்சது. ஏசப்பா 300 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு வந்திருக்கிறேன். இது இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். போகும்போது பைக் எங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சுன்னா புல்லட்டு எனக்கு மெட்ராஸ் வரைக்கும் தள்ளின்னு போகலாம், என்னால் முடியாது. நான் ஒரு 200 ரூபாவாவது எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துட்றேன்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நம்புறியா இல்லையா? நான் அற்புதங்களை செய்கிற தேவன், நீ நம்புறியா இல்லையா? நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நானும் ஒரு 1/4 மணி நேரமாக ஆண்டவர்கிட்ட போராடுறேன். ஆண்டவரே
ஃபஸ்ட்டு ஒரு 300 ரூபாய் வச்சேன், ரெண்டாவது 200 ரூபாய்க்கு வந்தேன், அடுத்து 100 ரூபாய்க்கு வந்தேன். 100 ரூபாவது எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறேன், ஏன்னா பர்ஸில் 20 ரூபாய் தான் ஆண்டவர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன். ஆண்டவர் உன் தேவையை காட்டில் அந்த ஊழியக்காரருக்கு தேவை பெருசு, நீ கொடுத்துட்டு போ. அப்போது நான் ஆண்டோட சன்னிதானத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அந்த பாஸ்டர் கூட்டம் முடிஞ்ச பிறகு காணிக்கை கொடுத்தாரு. அதுவும் அன்றைக்கின்னு பார்த்து கவர் நல்லா திக்காக இருந்தது. நான் சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவர் கொடுத்தா வாங்கவே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்த்து வாங்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிற யாரும் எங்கள் ஊருக்கு வந்ததே கிடையாது, அதுவும் நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் ரூம்லாம் கூட போடல, ஏதோ ஒரு வீட்டில் தங்க வச்சோம், நீங்கள் தங்குனீங்க, எவ்வளோ நீங்கள் இறங்கி தாழ்மையாக எல்லாமே பண்ணீங்கய்யா, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இதை வாங்கிட்டு போனேன் நிம்மதியாக என்னால் வீடு போய் சேர முடியாது, நான் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் என் பிரயாணத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். என் வண்டியில் பெட்ரோல் மிஞ்சி போன ஒரு 2-3 லிட்டரு இருந்திருக்கும், ப்ளஸ் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டதுனால ஒரு 5 லிட்டர் இருந்திருக்கும். ஆனால் நான் ட்ராவல் பண்ணது ஒன் சைடு மட்டுமே 124 கிலோமீட்ரு. அப்போனா எவ்வளோ, 248 கிலோமீட்டர். கரெக்டு தானே கணக்கு? 248 கிலோமீட்ரு. 1 லிட்டர் பெட்ரோலு 108 ரூபா அந்த டைமில். இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த டைமில் 108 ரூபாவோ என்னமோ. நீங்கள் கணக்கு போட்டுங்க, 300 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ பெட்ரோல் கிடச்சிருக்கும்? 2.25 லிட்டரு கிடச்சிருக்கும். இப்போ 248 புல்லட்டு மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் 5:30 போட்டுக்குங்க, எவ்வளோ வருதுங்க? 150 கிலோமீட்டர் தான் என் வண்டி. ஆனால் நான் 248 ஓட்டி இருக்கிறேன். நான் வீட்டில் நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே கிளம்பும் போது வண்டியை கிக் பண்ணிவிட்டு ஜோம் பண்ண, ஆண்டவரே என் வண்டி ஒரு இடத்துல கூட நிற்கக்கூடாது, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போனேன். நான் வீடு அப்போ நான் கொளத்தூரில் இருந்தேன். நான் கொளத்தூர் சேர்ற வரைக்கும் என் வண்டி ஒரு இடத்துல கூட நிற்கலை. இதில் விசேஷமானது என்ன தெரியுமா? நான் வீட்டில் அப்படியே டயர்டாக ஓட்டிக்கிட்டு வந்துட்டு ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகிருப்பேன் வீட்டில். அங்கே எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு பொறுமையாக வந்ததுனால ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா செங்கல்பட்டு நான் வீட்டில் அப்படியே டயர்டாக அப்படியே பெட்டு மேலே அப்படி சாயிறேன். டிங்குன்னு ஒரு மெசேஜ் வருது. என்னடா அது ஜிபே மெசேஜ்லாம் வர மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த பாஸ்டர் இல்லை, யாரோ ஒருத்தங்க ஒரு 5000 ரூபாய் எனக்கு காணிக்கை போட்டிருந்தாங்க. ஆண்டவர் சில டைமு நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கே இல்லை, நான் வாங்குறத கொஞ்சம் தான், இதில் நான் தசம பாகம் வேறு குத்துட்டுனா எப்படி இஎம்ஐ கட்டுறது, நான் எப்படி இதை பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி அப்படியே தசம பாகத்தை ஒரு மாதிரி யோசிச்சு கொடுப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அது தீர்க்கமான ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஆசாரியனுக்கு என்ன பண்ணணும்? உண்மையாக தசம பாகம் கொடுக்கணும். இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான்லாம் 200 ரூபாய்க்கு போராடிக்கிட்டு இருந்தால் 200 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு மாதத்துக்கு 200 ரூபாய்னா நான் எந்த லெவலில் இருந்திருப்பேன் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு வந்தேன், 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு வந்தேன், 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு வந்தேன், 2000 ரூபாயிலேருந்து அப்படியே படிப்படியாக கர்த்தர் என்னை தொட்டார், என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் என்னால் சர்வை பண்ண முடியும்னு வரும் பொழுது ஆண்டவர் என்னை கார் வாங்க சொன்னார். எனக்குள்ளே ஒரு பயம், 20,000 ரூபாய்க்கு நான் போராடுறேன், வாடகை கட்டணும், இதில் கார் வாங்கிட்டேன்னா காருக்கு சாலிடாக 15,000 ரூபாய் லோன் கட்டுற மாதிரி வரும். நான் எப்படி ஆண்டவரை, எனக்கு கேட்ட சேவிங்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் எப்படி ஆண்டவரை பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது அன்றைக்கி எனக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் காலம் சென்றது, ஆண்டவர் படிப்படியாக எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கி என்ன நிலைமையோ அதே தான் இப்போ கார் வாங்கும் போதும். ஆனால் வரும் வழியில் ஏராளமான நன்மைகளை, ஏராளமான அற்புதங்களை, அடையாளங்களை இந்த தீர்மானத்துக்கு உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். என்னைக்கு ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு கூட என்னை வச்சிருக்கிறார்.
இன்றைக்கி கொடுக்குற காரியத்தில் நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், உண்மையாக இருக்க தேவன் உதவி செய்கிறார். இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் சூழல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். என்கிட்ட இது மாதிரி ஏராளமான டெஸ்டிமனிஸ் இருக்குது சொல்கிறதுக்கு when it comes to financial blessings. ஆனால் நான் முக்கியமான அந்த டாப்பிக்கு கடந்து செல்கிறேன். ஒரு ஆசாரியனுக்கு கீழே யார் இருக்கிறா? மோசே இருக்கிறார். ஐயா அம்மா, இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மென்டர் இருக்கிறாங்களா? இங்கிலீஷ் சரியா தெரியல. சரி, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாங்களா? உங்களை வசனத்தில் வழி நடத்துகிறவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? சரி, நல்லா கவனிங்க. இந்த வனாந்தரமாகிய சபை, இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிரயாசங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வெயிலின் உஷ்ணங்கள் இருக்கும், மற்றுமாக நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஆடு மேய்க்கும் போது திடீர்னு கரடி வரும், சிங்கம் வரும், திடீர்னு பாம்பு வரும், தேள் வரும். இதுக்கு நடுவில் ஒரு ஆசாரியனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வை பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் வனாந்தரத்தில் ஆசாரியனுக்கு கீழே இருந்துக்கிட்டு, நான் எகிப்தில் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தெரியுமா அப்படின்னு ஒருவேளை வனாந்தரத்தில் நம்ம ஊர் பாஷையில் சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி தௌலத்தை சுற்றின்னு இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க? ஏற்ற வேலையில் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டிருக்கவே முடியாது. ஒரே பர்வதம் மட்டும் வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்து ஓடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் தைரியமாக சாட்சியாக சொல்லுவேன், எல்லா விதமான தாழ்மையோடு கூட சொல்லுவேன். இன்றைக்கி இந்த சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து, இந்த எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி இன்றைக்கி பிரபுக்களோட ராஜாக்களோடு கூட நிற்க செஞ்சுருக்கிறார் இல்லையா? நான் சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கள் அம்மா ஊழியக்காரங்க, பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தார். ஆண்டவராக ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று கொடுத்து அப்படியே உடம்பு மேலே கை வைக்கிற வரைக்கும் மனுஷன் திருட்டுத்தனமாக எனக்கே தெரியாமல் குடிச்சிட்டு தான் இருந்தார். எப்போது நான் ஊழியத்தில் நல்லா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும். இதுதான் என் குடும்பம், இதுதான் என் குடும்பத்தோட வரலாறு. ஆனால் இந்த சிறியவனை தேவன் தெரிந்து கொண்டார், என்னை சாட்சி உள்ளவனாக நிறுத்தினார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சபையில் கர்த்தர் என்ன அங்கேருந்து வெளியில் கொண்டு வர வரைக்கும் என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன். என்னோட பாஸ்டருக்கு கீழே ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் நான் அப்படியே இருந்தேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது, பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடச்சிது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே கேரளாவில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சில் எனக்கு தமிழ் பாஸ்டராக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். நான் என் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவர் சொன்னதுனால. நான் எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரை பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், உன் ஆவிக்குரிய தகப்பன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீ செய். அப்போ என் ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் சொன்ன காரியம், நீ போகாத தம்பி அப்படின்னார். என் இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் வளர்றதுல இவருக்கு துளியளவு கூட விருப்பமே இல்லை. அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எதனா ஒன்று வளர்ந்து அவங்களுக்கு என்ன ஆகாது, சந்தோஷமே இருக்காதுன்னு ஒரு வேளை எங்கள் அப்பா அம்மா கூட என்ன பண்ணியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பாஸ்டருக்கு பக்கத்தில் நிற்கும் போது, தம்பி என் பலத்தை கைக்குள்ளே அடங்கிரு, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். ஐயா அம்மா, இப்படி தான் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அந்த ஸ்பீக்கருக்கு கீழே தான் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நானும் ட்ரம்ஸ் வாசிப்பேன். என் சர்ச்சில் ஒரு மூலையில் தான் உட்காந்துருப்பேன். என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் திறமைசாலி, இவன் வெளியில் போனால் இவன் நல்லா உயர்ந்துருவான்னு எல்லாருக்குமே தெரியும். சில பேர் என்னை திட்டாத குறைய திட்டுவாங்க, டே எதுக்குடா இங்கேருந்து நீ லோல் பட்டுக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்குடா இந்த இடத்துல உட்காந்துருக்கிற. அருமையான
பிரதர் சிமியோன் இருக்கிறார், தென்காசி பகுதியில் ஊழியம் பண்ணுறார். அவரும் பாட்டெல்லாம் நல்லா பண்ணுவார். அவங்க தம்பி வந்து எனக்கு காலேஜ் ஜூனியர், அவர் என்னுடைய சீனியர். அப்போது அந்த தம்பி வந்து ஒரு முறை சிமியோன் பிரதர் எங்கள் ஊருக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு வந்தப்போ என்னுடைய சபைக்கு வந்திருந்தார். அப்போது அந்த தம்பி சொல்லியிருப்பான் போல், திருநின்றூருக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே சர்ச்சில் ஜான் வெஸ்லி அண்ணா இருப்பார், அவர் நல்லா ஒர்ஷிப் நடத்துவார், எங்கள் காலேஜில் அவர் தான் ஒர்ஷிப் லீடர், அவர் தான் எங்களுக்கெல்லாம் லீடர், அவரை போய் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு போய் சொல்லும் போது 2 நாள் அவர் இருந்தார். அவர் மறந்துட்டார் போல். 3ஆவது நாள் அந்த தம்பி திருப்பி சொல்லியிருப்பான் போல், நீங்கள் ஜான் வெஸ்லி அண்ணனை பார்த்தீங்களான்னு. 3ஆவது நாள் மீட்டிங்கில் நான் உட்காந்துருக்கிற பின்னாடி யாரோ வந்து சீன்றாங்க. யாரா சீன்றான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவர், தம்பி நீ தான் ஜான் வெஸ்லி அப்படின்னார். ஆமாண்ணே அப்படின்னு. நான் காலேபுடைய அண்ணன்ப்பா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என் தம்பி உன்னை பற்றி என்னென்னமோ பயங்கரமாக சொன்னானப்பா, நீ என்னப்பா இந்த ஸ்பீக்கருக்கு கீழே அமைதியாக உட்காந்துருக்குற, நீ வா ஒர்ஷிப் நடத்து, நீ வா ஒர்ஷிப் நடத்து. நான் சொன்னேன், இல்லை இல்லைண்ணே நான் நடத்த மாட்டேன், என்ன ஆண்டவர் இப்படி தான் உட்கார வச்சுருக்கிறாரு, இந்த டைமுக்கு நான் இப்படி தான் உட்காந்து ஆகணும், எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒரு நாள் எனக்காக வச்சுருக்கிறார், அன்றைக்கி என் தலையை உயர்த்துவார்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே அப்படின்னு அதே இடத்துல உட்காந்துருந்தேன். ஐயா அம்மா, இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இன்றைக்கி இந்த சிறியவனை கர்த்தர் ஆசீர்வதித்து என் எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்கி இருப்பதற்கு ஒரே ரீசன், கர்த்தர் என்னை வைத்த ஆசாரியனுக்கு கீழே நான் அடங்கி உக்காந்துக்கிட்டு இருந்தேன். கசப்புகள் வந்தது, காயங்கள் வந்தது, அவருடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்தினது. சில டைம் ஐயோ நான் சர்ச்சுக்கே இதுக்கப்புறமா வரமாட்டேன், இவர் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன், இவர் இன்னைக்கு நான் போயிட்டு கேள்வி கேட்டே தீருவேன்னு ஒரு மாம்சமான மனிதனாக, ஒரு வாலிபனாக எனக்குள்ள எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ கோபங்கள் வந்தது உண்டு. பைபிள் எடுத்துக்கிட்டு போவேன், இன்னைக்கு இதை பார்த்து நான் கேட்டே தீருவேன் இவரை அப்படின்னு எத்தனையோ முறை போயிருக்கிறேன். ஆனால் வாசல்கிட்ட போனோடனே ஆண்டவர் சொல்லுவார், அடங்கியிரு, நீ அடங்கியிரு. தேவஜனமே, இந்த மோசேவுக்கு கூட ஒருவேளை இந்த 40 வருஷத்தில் அப்படிப்பட்ட சூழல் கண்டிப்பாக வந்திருக்கலாம். தன் மனைவியாகிய அந்த சகோதரனுடைய அப்பா அவர் எல்லா டைமும் சமாதானமாகவே இருந்துட்டு இருப்பாங்களா? எல்லா டைமும் சந்தோஷமாகவே இருந்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக கசப்புகள், காயங்கள் வந்திருக்கும். ஆனால் அவன் ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்தபடினால ஏற்ற வேளையில் தேவன் அவனை நன்மைகளை காண பண்ணுகிறார், டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிற நாம ஒரு ஆசாரியருக்கு கீழே என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். சில டைம் ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தை உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்காது, கோவம் வரும். அவங்க பண்ணுற பிரசங்கம் உங்களுக்கு சில டைம் மண்டைக்கு ஏறாது, மண்டைக்கு சூடாகும். லேலூயா. சில டைம் அவங்க நம்மளை டிசிப்ளின் பண்ணுற வார்த்தைங்க நம்மளுக்கு கோபங்களை ஏற்படுத்தும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆசாரியனுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா அந்த ஆசாரியர்கள் சொல்கிறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாகவே தோணுனாலும் அவைகள் கூட சில வேளையில் உங்களுக்கு நன்மையாய் விளங்கும். அதுக்கு நான் சாட்சி, அதுக்கு நான் சாட்சி. அன்னைக்கு எனக்கு இருந்த சூழல், என்னை நிறைய பேர் பார்த்து நீ பைத்தியக்காரன்டா, நீ கேன பையன்டான்னு சொன்னாங்க. நான் என் காலேஜுக்கு அந்த ஃபோன் வந்துட்ட பிறகு ஒரு மாதம் கழித்து என் காலேஜே நான் ஃபோன் பண்ணி, எப்பா பவர் விஷன் சேனலில் கொஞ்சம் ஒர்ஷிப் நடத்தி கொடுக்கணும், நீ வர முடியுமான்னு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் காலேஜுக்கு போனப்போ ஒட்டுமொத்த காலேஜுமே என்னை பார்த்து உன்னை போல ஒரு கேன பையனை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னாங்க. உன்னை போல ஒரு ஏமாந்தவனை பார்த்தது கிடையாது. எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடச்சிருந்ததுன்னா நாங்கள் போயிருப்போம், லைஃபே எங்களுக்கு செட்டில் ஆகிருக்கும். ஏன்னா அது நல்ல சிட்டியில் இருக்கிற ஒரு சர்ச்சு. அந்த இடத்துல ஒரு பாஸ்டராக போயிட்டா லைஃப் 100% செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்தாலும் நம்ம நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிறவங்களாக தான் இருப்போம். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் அதை என்கிட்டருந்து பறிச்சாருன்னு நான் சொல்லுவேன். காரணம், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க முடியாது. அன்றைக்கி ஒருவேளை அந்த ஒரே சர்ச்சுக்கு நான் பாஸ்டராக இருந்திருப்பேன், அதுவும் தமிழ் பாஸ்டர். சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால மலையாளிஸ்க்கு நடுவில் தமிழ் பேசுகிற சில சகோதர சகோதரிகளும் நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு பல சபைகளுக்கு பிரயாணம் பண்ணுகிறேன், பல பட்டணங்களுக்கு பிரயாணம் பண்ணுகிறேன், பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்ததுனால. தேவஜனமே, இன்னைக்கு
அருமையான வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறீங்க. சில வேளையில் ஆசாரியரோட வார்த்தை உங்களுக்கு கோபப்படுத்தும். நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தேன். ஒரே ஸ்கூலு. அதுவும் அந்த வேனில் போகிறது அப்படிலாம் கிடையாது. இந்த தடிக்கு விழுந்தாலே வந்துடுவாங்க தெரியுமா. 2 தெருவு தாண்டினாலே என் ஸ்கூலு தான். லீவு போட்டு கடைக்கு கூட போக முடியாது. லீவு போட்டு இந்த கட்டடிக்கிறதுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது இது வரைக்கும். ஒரே ஒரு முறை கட்டடிச்சிருக்கிறேன். அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக கட்டடிச்சேன். 74 மணி நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாங்க. அப்போ அந்த டைமில் கந்தமாலில் ஒரிசாவில் பயங்கரமான பர்சிக்யூஷன். அப்போது திருநின்ற ஊரில் அத்தனை மணி நேரம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக. அப்போ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை அட்டன் பண்ணணுன்றதுக்காக வீட்டுக்கே தெரியாமல் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு சர்ச்சிலே ஒரு மூலையில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கட்டச்சது கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுக்காக. நல்லா கவனிங்க. அப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியாது. ஐயம்மா இப்படி இருந்தேன்னா அந்த சபைக்குள்ளவே அடங்கி கிடந்தேன். அந்த ஸ்கூலில் 10வது முடிக்கும் போது எப்படியாவது இந்த ஸ்கூல்லேருந்து விடுதலை ஆகி என்ன பண்ணிடணும், எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே யூனிஃபார்மு, ஒரே பிரின்சிபல், ஒரே டீச்சருங்க மூஞ்ச பார்த்துக்கணும், நம்மளுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. அப்போது நான் வெள்ளிவாக்கத்தில் இருக்கிற சிங்காரம்பிள்ளையில் ஜென்ஸ் ஹை ஸ்கூல் இருந்தது. எங்கள் அக்கா லேடிஸ் ஹை ஸ்கூலில் படித்ததுனால நான் ஆர்வ கோளாறில் நான் ஜென்ஸ் ஹை ஸ்கூலில் போய் சிங்காரம்பிள்ளையில் நான் படிக்கணும்னு முதல் ஆளாக போயிட்டு அப்ளிகேஷன் எங்கள் அப்பாவை கூட்டின்னு போயிட்டு வாங்கினேன். அதுவும் 10வதுல நம்மளாம் முண்டி அடித்து அப்படியே பாஸ் பண்ணிட்டோம். இந்த பையன் கான்வென்ட் ஸ்கூல்லேருந்து ஏதோ தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு வரானேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்னை பார்த்தோன்னே நீ ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துக்கப்பா அப்படின்னார். நானும் இந்த மனுஷனுக்கு என்னை பார்த்தா நல்லா படிக்கிற பையன் மாதிரி தோணுது பழகுதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நம்மளுக்கு மேக்ஸு சுத்தமாக வராது. இதில் வேறு ஃபஸ்ட்டு குரூப் பண்ணோன்னே நான் பாட்டுன்னு ஒரு மாதிரி மண்டே ஆட்டேன். இப்போது 2 நாள் கழித்து எங்கள் பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார். ஜான் வெஸ்லிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டீங்களா, +1 +2க்கு அப்படி? வாங்கிட்டேன் ஐயா. எங்கே வாங்கினீங்க? வெள்ளிவாக்கம் சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில் வாங்கியிருக்கிறேன் ஐயா. யாரை கேட்டு வாங்கினீங்கன்னார். அவன் தான் ஏன் அடம் பிடிச்சான், அதனால தான் அவனை கூட்டின்னு வாங்கினார். நேராக வந்தேன் எங்கள் அப்பா கூட. பலாருன்னு ஒன்று விட்டார் என் பாஸ்டர். யாரை கேட்டு நீ அந்த ஸ்கூலில் இப்போ வாங்கினேன்? பாதி பேர் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இந்த பலாருன்னு கன்னத்து மலை அரையிறதெல்லாம் ஜுஜிப்பி. என் பாஸ்டரில் என்னை நெஞ்சு மலை எட்டி வச்சிருக்கிறாரு. உங்கள் பாஸ்டர் கிட்ட நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா? வாங்குங்க, அது ஆசீர்வாதம். இன்றைக்கி யாருன்னா ஜோம் பண்ண வந்தாங்கன்னா தலைமலையை 4 கொட்டி அனுப்புங்க. சீரியஸ்லி டெல்லிங், ஒரு சாதாரணமான விசுவாசி மகனாகிய நான் எனக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன்னா ஒரு வெல் டிசிப்ளின்டு வைராக்கியமான ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஆசாரி எனக்கு கீழே அடங்கியிருந்தபடினால. என்னெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்க எங்கள் பாஸ்டர். டீ கடையில் டீ கூட நின்று குடிக்க விட மாட்டார். அதுவும் நம்ம சர்ச்சில் இந்த போட்டு கொடுக்குறதுக்குன்னு 4 கேரக்டர் இருக்கும். டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நின்று டீ குடிச்சுன்னு தான் போதும். ஐயா ஜான் வெஸ்லி டீ குடிச்சுன்னு இருக்கிறான், வருவேன். கொம்பெத்து 4 போடுவார். வாங்கிட்டு எதுக்கு ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்பேன். உன்னை யார் அங்கே போய் டீ குடிக்க சொன்னது? உனக்கு சர்ச்சில் 100 டீ வேணும்னாலும் கேளு, நான் போட்டு கொடுக்க சொல்கிறேன். நீ டீ கடையில் போய் என்ன பண்ணக்கூடாது. உன் நண்பர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ ஊழியக்காரனாக போகிறவன், நீ என்ன பண்ணணும்? வெல் டிசிப்ளினாக இருக்கணும். இன்றைக்கி முடி காற்றுக்கு டம்மன்னு ஆடுது. இதை மட்டும் என் பாஸ்டர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்படியே பூச்சி அறுத்துருவார். அவருக்காகவே நான் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு முறை கூட முடி வெட்டினது கிடையாதுங்க. அதுவும் சில டைமில் நம்ம பிள்ளைங்களை முடி வெட்டுறதுக்கு அனுப்பிச்சா ரிட்டன் வரும்போது கொஞ்சம் தான் இருக்கும். இன்னும் முன்னாடி இவ்வளோ இருக்குது முடி அப்படின்னு தெரியுமா, நானே ஒட்ட ஜான்சினா மாதிரி வெட்டுன்னு வருவேன். இதில் இன்னும் வேற கம்மியாக வேணும்னுவார். ஒரு நிம்மதியாக நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸு போட முடியாது. சில டைம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு 2 முறை தான் கிடைக்கும். நம்ம ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி சில டைம் டைட் ஆகிடும்.
நீ ஒரு ஊழியக்காரன், நீ என்ன இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற? ஒவ்வொரு காரியத்திலும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு மாதிரி ஒரு ஒழுக்கமாக ஓடுறேன்னா அந்த ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்ததுனால. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறீங்களா இல்லை ஆசாரியர்களோட கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறீங்களா? நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நாம் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியாக வளரணும்னா நீங்கள் நல்ல பெற்றோர் தான், நல்ல ஒழுக்கமாக வளர்க்குறவங்க தான். ஆனால் அவங்கள ஆசாரியர்களுடைய கண்ட்ரோலில் கொடுங்க. அந்த பிள்ளைங்க நாளைக்கு நல்ல விதைகளாக, நல்ல முளைத்து வளர்ந்த மரங்களாக, கனி கொடுக்கிற பாத்திரங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. என்ன, எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போனால் கூட பிரின்சிபல் கிட்ட இல்லை கரஸ்பாண்டன்ட் கிட்ட, ஐயா மூஞ்சை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்க, உரிச்சி எடுத்துருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா லிட்ரலாக சொல்லியிருக்கிறார் எங்கள் டீச்சருக்கு முன்னாடி. அது ஏதோ நல்ல டீச்சர்கிட்ட சொல்லிட்டார், அதனால் தப்பிச்சேன். நம்மளை வெளுக்கிற டீச்சருங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா கிடச்சிதுரா வாய்ப்புன்னு வச்சு செஞ்சுருப்பாங்க. டீச்சர்கிட்ட அப்படி தான். ஆனால் என் பாஸ்டர்கிட்ட எப்படி தெரியுமா, நீங்கள் அவனை கொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தேவஜனமே, 2017 வரைக்கும் நான் என் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாதுங்க. மதியான சாப்பாடு மட்டும்தான் என் வீட்டு சாப்பாடு. ஆனால் மற்ற சாப்பாடு எல்லாம் என் சர்ச்சு சாப்பாடு தான். என் பாஸ்டரோட வீட்டில் தான் நான் அதிகமாக சாப்பிட்ருப்பேன். என் பாஸ்டரோட வீட்டில் தான், சர்ச்சில் தான் தூங்குவோம். எனக்கு 2017 வரைக்கும் ஏசி எப்படி வேலை செய்யணும் கூட தெரியாது. சர்ச்சில் உங்களுக்குன்னா நல்லா கிரே கலரில் மேட்டு போட்டிருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பாய் தான். பிளாஸ்டிக் பாயை போட்டு படுத்துக்கிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் பாயை போத்திக்கிட்டு தான் தூங்குவோம். பெட்ஷீட்டு கூட கிடையாது. அப்படி தான் இருந்து வளர்ந்தவன்னா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், இன்றைக்கி நான் போகிற இடங்களில் சம் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்ஸில் கர்த்தர் என்னை தங்க வைக்கிறார். எந்த நிலைமையில் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். காரணம், நான் சவுதி அரேபியாவில் போனப்போ, சவுதி அரேபியாவில் பெங்களூரில், நான் அதுக்கு முந்தின ஒரு வாரம் தான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நல்ல ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த வாரமே இன்னொரு மீட்டிங்க்கு போகிறேன்னா, இப்போது ஒரு சாதாரணமான வீடு, கிச்சன் தான். நான் படுத்தது எங்கே தெரியுமாங்க, கிச்சனோட வாசலில் தான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ என் இடத்துல வேறு யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா மீட்டிங்கில் ஸ்டேஜ் கூட ஏறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சிலதெல்லாம் நான் கேள்விப்படுறேன், மைக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா கூட ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிடுறாங்களே, என் த்ரோட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி கொசு கடியில் நான் படுத்துக்கிட்டு இருந்தேங்க. நான் யாருக்கிட்டுமே என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. நான் அன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ரிவிலேஜ் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு நீங்கள் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்னு என்னை அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ண வச்சது. நான் ஒரு ஆசாரியனுக்கு கீழே கொசு கடியிலையும் அப்படி வளர்ந்ததுனால. அல்லேலூயா. இன்றைக்கி சில டைம் ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் என்னை தங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போவேன். சில டைம் பாத்ரூம் என்ன இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நான் கழுவிட்டு வருவேன், யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுமா, என் சர்ச்சில் என் டியூட்டியே பாத்ரூம் கழுவுறது தான். நான் அப்படி ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி கடந்து வளர்ந்து வந்ததுனால தான், ஐயா அம்மா இன்றைக்கி கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனை நிறுத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பெற்றோர் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. சில பிள்ளைங்களை சண்டே கிளாஸுக்கு கூட உட்கார வைக்க மாட்டாங்க. யூத் மீட்டிங்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார வைக்க மாட்டாங்க. அதுவும் எக்ஸாம் டேஸ் வந்தால் பெற்றோர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, பிள்ளை எங்கே காணும்னா எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் ஒரே ஒரு ஜபம் என்ன தெரியுமா, வருஷம் ஃபுல்லாக படிக்காத பிள்ளை சர்ச்சுக்கு வராமல் எக்ஸாம் டேஸில் மட்டும் உட்காந்து படிக்குதுன்னா அந்த பிள்ளை ஃபெயில் ஆகிடணும். அந்த பிள்ளை என்ன பண்ணிடணும், சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. சர்ச்சுக்கு எவ்வளோ நேரங்க நம்ம கொடுக்குறோம், மேபி 3 hours, மேபி 2.5 hours or 2 hours. அந்த 2 hours நம்ம பிள்ளை என்னத்தை பச்சு கிழிச்சிட போகுது. நீங்கள் படிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு வருவீங்க, அது உட்காந்து அங்கே ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேட்டால் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ஏதாவது புள்ள அந்த மாரி சர்ச்சை கட்டடிச்சிட்டு உட்காந்து நீ படிக்கிறேன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீ எதிர்பார்க்குற மார்க் வாங்கவே மாட்டேன். அல்லேலூயா.
தயவு செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க. தம்பி, தங்கச்சி, சகோதரியை நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நான் எக்ஸாமுக்கு கூட போகாமல் சர்ச்சில் உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்த ஆளுனா, அப்படி வைராக்கியமாக இருந்தவன், ஏதோ எக்ஸாமுக்கு சும்மா எல்லாம் போயிட்டு அப்படியே அந்த அளவுக்கு ஆர்வ கோளாறுலாம் கிடையாது. ஃபீஸ் கட்ட முடியாமல் உனக்கு ஆல் டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா போய் பேசுகிறேன், நாங்கள் காலில் கூட ஒழுறோம், நீ எக்ஸாமை போய் எழுதிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. ஆனால் நான், நீ காலெல்லாம் விழணும்னு அவசியம் இல்லை, என் ஆண்டவர் என்னை நடத்துவார். லேலூயா. இன்றைக்கி எந்த ஸ்கூலில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமல் முட்டி போட்டுக்கிட்டு இருந்தோன்னா வெளியில், இன்றைக்கி அதே ஸ்கூலுக்கு ஆண்டவர் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு போகிறார். எனக்கு அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு போகிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கரஸ்பாண்டனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நான் தான் போய் ஜாம் பண்ணிட்டு வந்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், உன்ன மாதிரி ஆளுக்காகவே நான் ஒரு அலுமினியம் மீட்டிங் வைக்கணும்னு இருக்கிறேன்ப்பா ஸ்கூலில் அப்படின்னு. ஐயா அம்மா, நான் படித்த ஸ்கூல் மட்டும் இல்லை, இன்றைக்கி பல ஸ்கூலுக்கு ஆண்டவர் என்னை சீஃப் கெஸ்ட்டாக போக வைக்கிறார். ஒன்று நான் சொல்லுவேன், ஒரு டிசிப்ளினான ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்தபடினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வனாந்தர பிரயாணத்தில் ஆசாரியனுக்கு கீழே அடங்கிருங்க. ரெண்டாவது நான் சொல்லுவேன், கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பைபிள் எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் அவன் வனாந்தரத்தில் பலதரப்பட்ட வழிகளில் ஆடுகளை மேய்த்து வந்திருப்பான். ஆனால் திஸ் டைம் the word of God is peculiarly mentioning அவன் வனாந்தரத்தில் பின்புறத்தில் என்ன பண்ணான், ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆனபடினாலே அவன் ஓரே பர்வதம் மட்டும் வந்தான். ஐயா அம்மா நல்லா கவனிங்க, ஆண்டவர் சில டைம் நம்மளை ஒரு மாதிரி டேக் டைவர்ஷன் பண்ண வைக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் நம்மளை ஸ்திரமான கரெக்டான பாதையில் நடத்துவதற்காகவே அப்படி நடத்துகிறாருன்னு அர்த்தம். அந்த பெலிஸ்திய பட்டணத்திற்கு போகிற வழியை விட்டு ஆண்டவர் செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறாருன்னா என்னை பாதுகாப்பதற்காக தான். சில டைம் உன் ஆசைகளிலிருந்து உன் விருப்பங்களிலிருந்து ஆண்டவர் மாறுபாடாக உன்னை வேற விதமாக நடத்துகிறாருன்னா அதற்கு பின்பாக ஒரு நலமான திட்டம் உண்டு என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். லேலூயா. ஆண்டவர் எப்போ எது சொன்னாலும் நல்லதுக்கு தாங்க சொல்லுவார். ஏசாயா 48:17 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அந்த வசனத்தை எடுத்தவங்க யாருன்னா வாசிருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 32:8 என்ன வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. ஆண்டவர் எப்போ சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க சொல்லுவார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி போயிட்டா தான் பிரச்சனை. இப்போ ஆண்டவர் அவன் ஒழுங்காக ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்ததுனால கரெக்டாக அவனை ஒரு பாதையில் கொண்டு வந்து தரிசனத்தை காண்பித்து கொடுக்குற பர்வதம் மட்டும் அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டார். தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி அண்டர் அ மென்டர். ஆனால் ஒரு மென்டருக்கு கீழே இல்லாத ஒருத்தன் இருந்தான். அவன் யார் தெரியுமா? லோத்து. மென்டர் ஆகிய ஆபிரகாமுக்கு கீழே இருந்தான். ஆனால் அவனுடைய மெய்ப்பொருளுக்கும் இவனோட மெய்ப்பொருளுக்கும் லைட்டாக வாக்குவாதம் வந்த உடனே இப்போ என்ன ஆச்சு? ஆபிரகாம் சொன்னார், நீ இப்படி போனால் நான் என்ன பண்ணுறேன். இப்போது இவன் நல்ல நலமான ஏரியாவை செழிப்பான தேசத்தை தெரிந்து கொண்டு வரான். அவன், ஐயா உங்களுக்கு தான் ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கடற்கரை மணல் அத்தனையா உங்களை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். உங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு பெருக்கும், உங்கள் கூட இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். என் மெய்ப்பர்களை நான் கண்டித்து வைக்கிறேன், கீழ்ப்படியில் என் மெய்ப்பர்களை கொண்டு கூட போடுறேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு என்ன பண்ணலை. நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோடு கூட திரும்பவும் பேச வேண்டான்னு ரூத்து மாதிரி கூட என்ன பண்ணலை, சொல்லலை. இவர் எப்பாடா கட்சிதரா சாக்குன்ற மாதிரி என்ன பண்ணார், செழுமையான இடத்த என்ன பண்ணார்,
தெரிந்து கொண்டு போனார். ஆனால் போன இடம் நல்லா பாதிக்கப்பட்ட லேண்டு மாதிரி. கடைசியில் ஆண்டவர் அதை மொத்தமாக அழிச்சு போகிறதுக்கு என்ன பண்ணுறார்? பிளான் பண்ணுறார். அப்பையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழிக்காதபடிக்கு நீ என்ன பண்ணிடு, இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடு, மலைக்கு ஓடி போயிருன்னு சொல்லி ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப ஆண்டவரை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ துரிதமா இங்கிறது என்ன பண்ணு, கிளம்பு. ஆனால் 16வது வசனத்தில் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கிற பொழுது, போதும் போதும்மா டைம் இல்லை, அவன் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே வச்சு இரக்கத்தினால என்ன பண்ணுறாரு, மொத்த ஃபேமிலியோட கையும் கொண்டு பிடிச்சிக்கிட்டு பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு போய் விடுறாரு. பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு சொல்கிறாரு, நீ திரும்பி பார்க்கக்கூடாது, இந்த சம பூமியில் எங்குமே நிற்கக்கூடாது, நீ அழியாதபடிக்கு எங்கே ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார். அவர் சொன்ன நல்லதுக்கு தானே சொல்லுவார். அந்த மென்டருக்கு கீழே அடங்கி இருந்தால் இந்த சூழலே வந்திருக்காது. இப்போ கூட அந்த மென்டர் நிமித்தமாக தான் அவனை கர்த்தர் என்ன பண்ணுறார், பாதுகாக்கிறார். ஏன்னா அதே அதிகாரத்தில் கொஞ்சம் வசனங்கள் தாண்டி போய் வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாம் மேலே ஆண்டவர் வச்ச அன்பு நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, இவனை பாதுகாக்கிறாருன்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா அம்மா, அவன் ஆண்டவர் சொல்ல கேட்கவே இல்லை, மலைக்கு ஓடி போய் சொன்னார். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணா, என்னாலலாம் மலை மேலே போக முடியாது ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை பின்தொடரும், நான் என்ன பண்ணுவேன், நான் அழிந்து போவேன்னு சொல்கிறான். நீ அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை என்ன பண்ணுறார், கொடுக்குறாரு. ஆனால் அடங்கி கிடக்காத, அடங்கி இருக்க தெரியாத லோத்து, இப்போ அவன் விருப்பப்படி அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சோவாறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கிட்டவே இருக்குது, சின்னதுமா இருக்குது, நான் அங்கே போயிடுறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இதுலேயும் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணேன், நீ அழியாதபடிக்கு என்ன பண்ணு, போயிரு. அவன் அந்த இடத்துக்கு போகிறான் பிரியமானவர்களே. அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள் என்ன தெரியுமா, 1 by 1 he is losing everything. தன் மனைவியை இழந்து போகிறான். திரும்பி பார்த்து உப்பு தூணானார். கொஞ்ச நேரம் போது எந்த ஊரில் நான் போய் தங்கிக்கிறேன்னு சொன்னானோ அதே ஊரில் என்ன தெரியுமா நடக்குது. 30வது வசனம் யாருன்னா வாசிங்க. சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவன் 2 குமாரத்திகளும் எங்க வாசம் பண்ணாங்க, நல்லா சொல்லுங்க, எங்க வாசம் பண்ணாங்க. ஆனால் முன்னாடி ஆண்டவர் எங்க ஓடி போய் சொன்னார், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. உங்கள் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் மலைக்கு ஓடி போய் சொல்லும் போது ஓடி போயிடணும். அவர் சொல் பேச்சை கேட்கலன்னா அடி வாங்கி உதவாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறமா மலைக்கு வரா மாதிரி இருக்கும். லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அடங்கி இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் உங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு கடைசியில் பொண்டாட்டியை எழுந்துட்டு கடைசியில் என்ன தரமா நடக்குது, தன் 2 மகள்களும் தன்னிடத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அவலட்சணமான சந்ததி உருவாகுகிறதற்கு லோத்து காரணமாய் மாறிவிட்டான். இன்னைக்கு ஏன் பெற்றோராகிய நாம் குடும்பங்களாய் ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது தெரியுமா? அங்க விட்டுட்டு வந்துட்டா ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இல்லைனா இந்த உலகத்துல நிறைய செழிப்பு மாதிரி தான் தெரியும், அட்ராக்டிவா தெரியும், அழகழகா தெரியும், ரொம்ப செல்வந்தமானதா தெரியும். கடைசியில முடிவு பிள்ளைங்களுடைய சாட்சி கெட்டு போயிருது, குடும்பத்தினுடைய சாட்சி கெட்டு போயிருது. நம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் ஒரு ஆசாரியனுக்கு கீழே நம்மளை அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய வசனத்தை விட்டு அவருடைய வழிகளை விட்டு நாம் கடந்து செல்வோம் என்றால் தேவஜனமே அது நமக்கு மிகப்பெரிய கேடாய் அமைந்து விடும். ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களை வச்ச உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசாரியர்களுக்கு கீழே என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. அந்த அடங்கி இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருத்த நன்மைகளை கொடுக்கும். உங்கள் பிள்ளைங்களை இதுவரைக்கும் சபைக்கு விட்டு கொடுக்கல, ஒரு ஊழியக்காரங்க உங்கள் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விட்டு கொடுக்கலன்னா விட்டு கொடுங்க. சபைக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க பணிவிட வேலை செய்யட்டும். முன்பு இருந்த ஆதி சபையில் அனுபவம் என்ன தெரியுமா? காணிக்கு எடுக்கிறதுக்கு பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, பாய் போடுறதுக்கு பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரதிஷ்டைக்கு உங்கள் பிள்ளைங்களை விட்டு கொடுத்துருக்குறீங்களா?
இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை ஏதாவது பாஸ்டரோ சபையில் இருக்கிற மூத்தவங்களோ எப்பா இந்த வேலையை செய்யணும்னா, ஏன் புள்ள நான் இலக்காரமா, ஏன் புள்ள இந்த வேலையை செய்யணுமா? லேலூயா. நம்மளுக்கு அந்த டைமில் ப்ரிஸ்டீஜ் குக்கர் பயங்கரமாக விசில் அடிக்குது. லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், சபைக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதற்குண்டான பலனை உங்கள் பிள்ளைங்க காண்பாங்க. அவங்க சின்னதாக ஒட்டடை துடைக்கட்டும், ஃபேனை துடைக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைங்களை போய் சர்ச்சில் போயிட்டு எதாவது ஒன்று பண்ணு. எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தாங்க விட்டாங்க. எனக்கு அதனால தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை அப்படியே ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருக்கிற மாதிரி நல்லா குழு 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 குழுன்னு அவங்கள அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருப்பீங்கன்னா எந்த பொருளும் ஃப்ரிட்ஜு உள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உறைஞ்சி போயிடும். எதையுமே ரொம்ப நாளாக பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே கொயன் சவுண்டு கொடுக்கும். அப்புறமா எகிப்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? நேற்று நான் ராணிப்பேட்டைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே நான் ஃபாஸ்டிங்ன்றதுனால அங்கே அந்த நல்ல நட்ஸு பழம்லாம் போட்ட ஒரு கஞ்சி ஒன்று கொடுத்தாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அந்த பாஸ்டர் அம்மா பாதி தூக்கு ஃபுல்லாக குத்த அமைச்சிட்டாங்க. நான் அது வாங்கினதே மறந்துட்டேன். இங்கே காலையில் தான் ஞாபகம் வந்தது. காரில் போயிட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா திறந்த ஒன்றுமே குப்புன்னு ஒரு வாசனை வந்துச்சு. ரொம்ப நேரம் பொத்தி பொத்தி வச்சா என்ன ஆகிடுங்க, கெட்டு போயிடும். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்துக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுருக்குறீங்க. சபைக்குள்ளே விட்டு பாருங்க, சபைக்கு ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரங்க உங்கள் பிள்ளைங்களுடைய சிரசுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விட்டு கொடுங்க. தாவீது சொல்லுகிறான், நீதிமான்கள் என் தலையில் கொட்டுகிறது அவனுக்கு என்னவா இருக்குதான்? கிரீடமாக இருக்குதான். இன்னைக்கு ஸ்கூலில் கூட டீச்சருங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு கூட விடுறது கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போன தாம்பரத்தில் சீஃப் கெஸ்ட்டாக அந்த கரஸ்பாண்டன்ட் மேம் சொல்லிட்டு அழுகுறாங்க. 3வது படிக்கிற பையன் டீச்சர் ஒரு காரியத்துக்காக கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிச்சதுக்கு அந்த பையன் போய் வீட்டில் போய் அழுதுருக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து டீச்சரை சண்டை போடுறாரு. என்ன பண்ணுவேன், அவ்வளோதான், உனக்கு தேவை படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். என் பிள்ளை என்ன வேணால் பண்ணுவேன். அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, 3வது படிக்கிற பையன் லவ் லெட்டர் கொடுத்தான் கூட படிக்கிற பொண்ணுக்கு. எத்தனாவது படிக்கிற பையங்க? அந்த டீச்சர் காதை பிடிச்சி, இந்த வயசில் உனக்கு இது கேட்குதான்னா, டீச்சர் காதை பிடிச்சிட்டாங்க. ஒன்றுமே அவர் வந்து என் பையன் எத்தனை பேருக்கு வேணால் லவ் லெட்டர் கொடுப்பான், நீ கேட்கக்கூடாது. அவர் யார் தெரியுமா? சபை விசுவாசி. அது கிறிஸ்டியன் ஸ்கூலுங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இஸ் அ பிலீவர் ஆஃப் அ வெல் நோன் சர்ச் பாஸ்டர் and he is coming and shouting at us like anything. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க லைட்டாக வழி தவறும் போது ஊழியக்காரங்க கண்டிக்கிறதுக்கு கூட பிள்ளைங்களை ஊழியக்காரங்க கையில் விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்படியே அவர் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு வரிஞ்சு கட்டின்னு வந்துடுறது. ஐயாம்மா, இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்கன்னா ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு நாள் நிற்பீங்க. அன்றைக்கி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அப்பயும் அவர் மேலே தான் ப்ளேம் பண்ணுறது, ஊழியக்காரங்க மேலே. எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கறது கிடையாது. நல்லா நம்பு போன பிறகு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு மொறுன்னு ஆக்கி கொடுங்க. யாருன்னா அவர் என்ன மந்திரவாதியா அவர்? லேலூயா. பிள்ளைங்களை ஆரம்பத்திலே அவங்க சிரசுகளை ஊழியக்காரங்க கையில் கொடுங்க. லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க எவ்வளோ வேணும் கர்த்தரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு அது தெரியல. நம்மளாம் நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியாக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அன்பாய் பட்சமாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கிருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறேன், ஆசாரியர்களை போல் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாங்களுக்கு கீழே அடங்கிருங்க. உங்கள் பாஸ்டருக்கு கீழே அடங்கிருங்க. ஒரு அண்ணனாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் சாட்சியாக நிற்கிறதுக்கு காரணம் என் பாஸ்டருக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன். இன்றைக்கி அதனால தான் கர்த்தர் எல்லா விதமான ஒழுக்கங்களோடு கூட என்னை வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கி டெஸ்டிமனியோட கர்த்தர் என்னை ஓட வைக்கிறதுக்கு ரீசன் ஒரு வெல் டிசிப்ளைன்டு பாஸ்டருக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன். இன்றைக்கி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, மோசேவை போல மிகப்பெரிய தலைவன் இல்லைங்க,
மோசவை போல மிகப்பெரிய ஒரு தலைவன் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தலைவனே ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கியிருந்தார். இன்னைக்கு நம்ம ஊரில் பிஷப்பு அது இதுன்னு எல்லாம் எபிஸ்கோப்பல் ஃபார்மேட் இருக்குது இல்லையா? இது உண்டானதற்கு காரணமே அந்த மாமனாராகிய எத்திரோ தான். மோசே நிறைய பேர் வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருந்தார். இந்த எத்திரோ தான் சொன்னார், எப்பா நீயும் டயர்டாகி நீ எதுக்கு எல்லாரையும் டயர்டாக்குற? நீ 1000 பேருக்கு ஒரு தலைவனையும் 100 பேருக்கு ஒரு தலைவனையும் 50 பேருக்கு ஒரு தலைவனையும் 10 பேருக்கு ஒரு தலைவனையும் ஏற்படுத்து. பெரிய பிரச்சனைகளை மட்டும் நீ விசாரி, சின்ன பிரச்சனைகளை அந்த தலைவர்களை விசாரிக்கட்டும்னு சொல்லி பைபிள் காலேஜில் நீங்கள் படிப்பீங்கன்னா எத்திரோஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி படித்து பாருங்கள், ஜெத்திரோஸ் தியரின்னு. இந்த மாமனார் தான் அந்த வழிமுறையே அந்த பாடத்தையே மோசேவுக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்பையும் மோசே, நான் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருந்தப்போ தான் நான் ஆட்டி படித்தேன், இப்போ லட்சக்கணக்கான பேர் நான் நடத்துகிறேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவோம். வந்தியா, பொண்ணை பார்த்தியா, பேரப்பள்ளியை பார்த்தியா, கிளம்பு அப்படிலாம் சொல்லலை. அன்னைக்கு அடங்கி இருந்தவன் வளர்ந்த பிறகும் அடங்கி இருக்கிறான். இன்னைக்கு பல ரொம்ப வருஷம் விசுவாசிகள் ஆயிட்ட பிறகு ஊழியக்காரங்களுக்கு புத்தி சொல்கிற ஆட்களாக நம்ம மாறிடுறோம். ஊழியக்காரங்களுக்கு ஐடியா கொடுக்குற ஆளாக மாறிடுறோம். லோத்து ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்தாரு, நான் சோவாருக்கு போயிடுறேன், மலைக்கெல்லாம் என்னால் ஏற முடியாது. கடைசியில் நல்லா வாங்கி கட்டின்னு வந்து உட்காந்துருந்தார். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் அடங்கி இருப்பீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். இன்னைக்கு எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தேவன் நீர் கொடுத்த நல்ல ஆசாரியனுக்கு கீழே நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உடைய திவ்ய கரங்களில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் நீங்கள் நடக்கிற வழியில் நான் நடக்க உதவி செய்யுங்க. நான் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நீர் உம்முடைய வார்த்தையில் என்னை நடத்துகிறவராக இருக்கிறேன். நிறைய வேளையில் நம்முடைய விருப்பங்களுக்கு மாறாக சில வேளைகளில் நாம் நடக்கிறோம், அவருடைய விருப்பங்களுக்கு மாறாய் நடக்கிறோம். காரணம் நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் நமக்கு பெரியதாய் தெரிகிறது, நமக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது, நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது. தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கடிவாளம் போட விரும்பலைங்க. அவர் கடிவாளம் போடுகிறதற்கு முன்பாக ஒரு ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இருந்து தேவன் உங்களை நல் மேய்ச்சலில் நடத்துவதற்கு, வசனத்தின் பாதையில் நடந்தேறிடுவதற்கு உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ய உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். நம்ம எல்லாரும் கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சியோடு நல்ல சரித்திரத்தோடு வேத வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாருமே நல்ல பிள்ளைகள், சபைக்கும் பெற்றோர்களும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள். உங்களை ஒரு நாள் வெறுமே ஆண்டவர் விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.